வர 23ஆம் தேதி நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ உள்ள ஆட்சியில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றதை கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டு அப்புறமா ஓட் பண்ணுங்க. கொஞ்சம் நினச்சி பார்ப்போமா? இதுவரையில் யாரும் செய்யாத 234 தொகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் ஆய்வு செஞ்ச ஒரே அமைச்சர் நம்முடைய மகேஷ். கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடுவனூர் அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. ஓசூர் அருகே 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு அஞ்சட்டி வட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் பெரியநாயகம் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. விருதாச்சலத்தில் 5 வயது பள்ளி குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி தாளாளரான திமுக கவுன்சிலர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்க பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நீங்க மறந்துடுங்க. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த ஆட்சி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறார். இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. அடப்பாவீங்களா, சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே பண்ணலையா? நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு ஓட் பண்ணுங்க. இப்ப நான் ஓட்டு போடுறேன். நீங்களும் கரெக்டா தான் யோசிப்பீங்கன்னு நம்புறேன்.